நற்கருணை ஆசின் போது மகா அன்புள்ள இறைவா, வியப்புக்குரிய மீட்பர் பெருமானே, என்னை காப்பாற்ற நீர் இந்த அளவுக்கு தாழ்ந்து நற்கருணைகளில் அப்பத்தின் குணங்களில் எழுந்தருளி என்னை ஆசிர்வதித்து தயக்கூர்ந்தபடியால் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து உம்மை தொழுகிறேன். சஞ்சலம் கடலில் மூழ்கி சிலுவையின் அறையுண்டு என்னை மீட்டருளிய ஆண்டவரே, நான் அடங்கி ஒடுங்கி நடுக்கத்துடன் இரு கை குவித்து உம்மை தொழுகிறேன். இனி உமக்கு மேலான பணிபுரிய வாக்களிக்கிறேன். எனக்கு இறுதி நாளில் தீர்வையிட மகிமையோடு ஒரு நாள் வருவீர் அல்லவா? அவ்வேளையில் பாவி என் மீது இரக்கம் வைத்தருள உம்மை மன்றாடுகிறேன். உமது ஒளி பொருந்திய மகிமையை நான் இப்போது என் கண்களால் காண இயலாது. ஆயினும் நீர் இந்த நற்கருணையின் என் இறைவனாக எழுந்தருளி இருக்கிறீர் என்பதை ஏற்று ஆழ்ந்த பற்றுறுதியோடு தாழ்ச்சியோடும் பக்தியோடும் உம்மை தொழுகிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்ற செய்தவர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீன்மை எங்கள் விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிற்கும் ஆட்சி உண்டதாக, ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமீன்.